வணக்கம் நண்பர்களே. NCTE தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் வரக்கூடிய கல்வியாண்டில் 2 ஆண்டு பிஎட் படிப்புகளுக்கு பதிலாக பிஎட் படிப்பினை 4 ஆண்டுகளாக மாற்றி அதன்படி நடைமுறைப்படுத்தப் போவதாக அறிவித்திருக்காங்க. 2020ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட புதிய கல்விக் கொள்கையின்படி பிஎட் படிப்புகளை 4 ஆண்டுகளாக மாற்றம் செய்துள்ளதாக குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 ஆண்டு பிஎட் படிப்புகளுக்கு கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கப்படாது அப்படின்னும் 4 ஆண்டுகளாக கொண்டு வரக்கூடிய பிஎட் படிப்புகளுக்கு மட்டுமே கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய கல்விக் கொள்கை தேசிய அளவில் 2020ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இந்த கல்விக் கொள்கையில நிறைய மாற்றங்கள் இருந்தது. ஸோ 10th 12th முடிச்சுட்டு டிகிரி எத்தனை இயர் படிக்கணும் அப்படிங்கிறதும், மேலும் ரொம்ப பாத்தீங்கன்னா தரம் குறைவாக இருக்கக்கூடிய டிகிரிகளை மேம்படுத்தும் விதமாகவும் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருந்தாங்க. அதன்படி தற்போது இந்த பிஎட் படிப்பினை 2 ஆண்டுகளில் இருந்து 4 ஆண்டு ஒருங்கிணைந்த பிஎட் படிப்புகளாக மாற்ற போறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பிஎட் படிப்பு 2 ஆண்டுகள் என்பது அதிகமாக தான் பார்க்கப்படுது. இது 2 ஆண்டுகள் இருக்கு என்பதற்காகவே நிறைய பேர் பிஎட் படிப்பினை மேற்கொள்வதில்லை. தற்போது இது 4 ஆண்டுகள் ஆகிருச்சு அப்படின்னா பிஎட் படிக்கவே ரொம்ப தயங்குவாங்க. அதுதான் உண்மை. மேலும் இந்த புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக 4 ஆண்டுகளாக மாற்றும் பட்சத்தில் ஆசிரியர்களுக்கு வழங்கக்கூடிய பயிற்சியினை மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல 2 ஆண்டுகளுக்கு பிஎட் படிப்பினை மேற்கொள்ள கல்லூரிகளுக்கு அனுமதியை கொடுக்க மாட்டோம் அப்படின்னும், 4 ஆண்டு ஒருங்கிணைந்த பிஎட் படிப்புகளுக்கு மட்டுமே பர்மிஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனவே நிறைய பேர் பிஎட் படிப்பினை மேற்கொள்வதில் சிரமம் ஏற்பட போகுது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுங்க நண்பர்களே. நன்றி.